லலலலா. இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். லலலலா, லலலலா. லலலலா, லலலலா. காயங்கள் என்னில் மறைந்திட வேண்டும். சோகங்கள் என்னில் மாறிட வேண்டும். காயங்கள் என்னில் மறைந்திட வேண்டும். சோகங்கள் என்னில் மாறிட வேண்டும். பகையும் வெறுப்பும் மாய்ந்திட வேண்டும். பகையும் வெறுப்பும் மாய்ந்திட வேண்டும். மன்னவன் அதற்கு அருள் தர வேண்டும். மன்னவர்
திருப்பலி முன்னுரை. காலையில் எழும் சுடர் கதிரவனை எழில்மிகு ஆடையாய் அணிந்து, பன்னிரு விண்மீன்களை மணிமுனிய அணிந்து, அழகுற நம் ஆலயம் அமர்ந்திருக்கும் புனித ஜெபமாலை அன்னையை நாடி வந்திருக்கும் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம் அன்பு அன்னை நம் மகனிடம் பரிந்து பேசுவாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நம் அனைவருக்கும் மாபெரும் எடுத்துக்காட்டாக விளங்கும் நம் அன்னை எல்லா நட்பண்புகளுக்கும் அடையாளமாக திகழ்கின்றார். தன் செயல்கள் ஒவ்வொன்றிலும் இறைவனை மாட்சிப்படுத்திய அன்னையைப் போல் நாமும் வாழ முற்படுவோம். எந்நிலையிலும் இறை திட்டத்திலிருந்து விலகிடாது, இறைவேண்டலில் நாளும் நிலைத்து, இறைவனின் கரங்களில் தன்னை அர்ப்பணித்த நம் அன்னையின் துணையுடன் நம் தேவைகளை இறைவனின் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து பக்தியோடு கல்வாரி பலியில் இணைவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, இந்த மாலை திருவழிபாட்டிற்கு புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பாக இன்று துறவிகளுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அசிசி நகர் பிரான்சிஸுடைய நாளை நினைவு கூறுகின்ற வேளையிலே, இந்த மாலை திருப்பலியிலே இத்திருப்பலிக்கு தலைமையேற்று அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவனுடைய ஆசிரை பெற்றுத்தர நம்மிடையே திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் மேதகு ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் பெயராலும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கரவொலி எழுப்பி நாம் வரவேற்போம். இரண்டாவதாக, இன்று நமது மறை மாவட்டம் தோன்றிய நாள். ஆகவே இந்த இடத்தில் இந்த நாளில் 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் மறை மாவட்டம் துவங்கிய இடமும் இங்குதான் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நிகழ்வும் இன்றைய நாளில். அவை இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த ஒரு மகிழ்விலே நம்மோடு பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மிஷனரி மறைபோதக சபையினுடைய இந்திய மறைமாநில தலைவர் பேரர் திரு தர்மு அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். ஆயரோடு இணைந்து திருப்பலியில் ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களும் இருபால் துறவியர்களையும் இறை மக்களாகிய உங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக ஆயர் அவர்கள் இன்று காலையில் நமது மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற இருபால் துறவியர்களுக்காக திருப்பலியை ஜெபித்து ஒப்புக் கொடுத்தார். தேவளத்தில் பெருக வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்தார். இந்த மாலை திருப்பலியிலே இறை மக்களாகிய உங்களிடமும் மீண்டும் இந்த தேவளத்தில் நமது மறை மாவட்டத்தில் உருவாக வேண்டும் என்றும், ஆயருடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய குருக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பயணிகளாக வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருவிழா எந்த விதமான தடைகளும் இடையூறும் இல்லாமல் அன்னையின் பரிந்துரையோடு நடைபெற வந்து செல்கின்ற ஒவ்வொருவரும் அன்னையின் திருமுகத்தின் வழியாக இறை ஆசிரியை பெற ஒப்புக் கொடுப்போம். அருளைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜெயந்தரும் புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
நம்முடைய அருள் தலத்தின் பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை இன்றும் நாளையும் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். எனவே முதலாக இங்கிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருக்கள் என் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் ஹாப்பி வீஸ்ட். இந்த திருவிழா திருப்பலியை இங்கிருக்கின்ற அனைத்து மக்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்களும் அன்னையுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்றீர்கள். பல குறைபாடுகள், கஷ்டங்கள், தோல்விகள், நோய்கள் என்று பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்றீர்கள். எல்லாருக்கும் அன்னை நிறைவேற்றி கொடுப்பார். அன்னையினுடைய ஒரு வீக்னஸ், பலவீனமே தன்னை நாடி வந்தவர்களுக்கு வாரி வழங்குவது. அவ்வாறு உங்களுக்கு வழங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்களும் பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை, விண்ணப்பங்களை அன்னையுடைய பாதத்தில் வைத்து செவியுங்கள், திருப்பலியை ஒப்புக்கொடுங்கள். இன்றைய தினம் மாதத்தின் முதல் சனி என்கின்ற பொழுது அன்னைக்கு ஒப்புக் கொடுத்த நாள். ஆதலால் இந்த திருவிழா கொண்டாடுகின்ற சமயம் சால பொருத்தமாக அமைகின்றது. அன்னை நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் மன்றாடுகின்றோம். பங்கு தந்தை முன்னுரையில் சொன்னது போல அக்டோபர் 4 இன்று 1846 ஆண்டு நம்முடைய கோவை மறைமாவட்டம் உதயமானது. அந்த முதல் ஆயர் மெல்கியோர் பிரெஸ்லக் அவர்கள் எம்ஏபி ஃபாதர்ஸை சார்ந்தவர்கள், பிரான்ஸ் வேத பதக சபை சார்ந்தவர்கள் இங்கு அருள் பொழி செய்யப்பட்டு முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு நிர்வாக காரணத்திற்காக தலைமையகத்தை இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு கொண்டு சென்றார். எனவே இந்த நாளில் மறைமாவட்ட மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், ஜெபிப்போம். அன்புள்ள பக்தர்களே, திருவிழாவுக்காக வந்திருக்கின்றோம். வந்தவர்களும் நாம் அதே பாணியில், அதே முறையில் திரும்பி சொல்லக்கூடாது. அப்படி என்றால் மாற்றம் பெற்றவர்களாக, புனித நிலை அடைந்தவர்களாக, அன்னையின் பக்தர்களாக, ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். பொழுதுபோக்குக்காக ஏராளமான ஐட்டங்கள் இருக்கின்றது. நாம் கோயிலில் இருப்பதை விட பொழுதுபோக்கிற்காக அதிக நேரம் செலவழித்தால் நம்முடைய வருகை, நம்முடைய தேர் திருவிழா அர்த்தமற்ற தேர் திருவிழாக மாறிவிடும். எனவே அதிக நேரம் ஜெபத்தில் ஈடுபடுவோம். ஜெபமாலை அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை குடும்பமாக தனிப்பட்ட முறையில் ஆலயத்தில் ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது நம்மை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். அன்னை நமக்காக பரிந்துரைக்கின்றார். அந்த நாம் மீண்டும் செல்கின்ற பொழுது ஆன்மீக வாழ்வில் வளர்ந்தவர்களாக, நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்திய கத்தோலிக்கர்களுக்காக செல்ல நாம் முயற்சி எடுப்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிழா திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், பாவங்களை நிறைத்து ஒரு சில வினாடிகள் உண்மையிலேயே இறைவனை மன்னிப்பு கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும், வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஆகவே நம்முடைய வழிபாடு குடும்ப வழிபாடு, தனிநபர் வழிபாடு அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கின்ற நாம் அனைவரும் இறைவனை சேர்ந்து ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியெனில் எல்லோருமே பாட வேண்டும், எல்லோருமே ஜெபிக்க வேண்டும், எல்லோரும் ஜெபங்கள் சொல்லணும். இந்த கோயில் பீப்பிள் மட்டும் பாடுகின்ற சமயத்தில் நாம் பார்வையாளராக இருக்கின்றோம். நம்முடைய மதத்தில், நம்முடைய வழிபாட்டில் யாருமே பார்வையாளர் கிடையாது. இறைவன் அன்னையின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த உன்னதங்களிலே மற்ற பாடல்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எனவே எல்லோருக்கும் தெரிந்த கீதத்தை பாடுங்கள். ஆகவே இறைவனை வழிபட வந்திருக்கிறார். நாம் சேர்ந்து மைமைப்படுத்தி பாடுகின்ற பொழுது இறைவன் விரும்புகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை மானுடர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எங்கள் பாதுகாவலி ஜெபமால அன்னையின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் வழங்கிய மாபெரும் கட்டளையான
முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் அவரை அன்பு செய்யவும், அவரது வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்கவும், அதை வருங்கால தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கவும் அழைப்பு விடுக்கும் இந்த முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 4 முதல் 9 முடிய. இஸ்ராயேலே, செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்க கடவன. நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாள பட்டமாக அவை இருப்பனவாக. உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, எனதுள்ளம் போற்றிடுதே. அவர் பெயரை எந்நாளும் வாழ்த்திடுதே. சரி சரி ரி ரி சரி க க க க ப ம ர ப ம க ம ப. சரி சரி ரி 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 சரி க க க க ப ம ர ப க ரி க சா. ஆண்டவரே, எனதுள்ளம் போற்றிடுவே. அவர் பெயரை நாளும் வாழ்த்திடுவே. ஆண்டவரே, எனதுள்ளம் போற்றிடுவே. அவர் பெயரை நாளும் வாழ்த்திடுவே. வாழ்த்திடுவே, போற்றிடுவே. வாழ்த்திடுவே, வாழ்த்திடுவே. ஆண்டவரே, எனதுள்ளம் போற்றிடுவே. அவர் பெயரை நாளும் வாழ்த்திடுவே. தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயவுடன் கடை கண்ணோ
சரி ரி 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 சரி க க க க ப ம த ப ம ரி க ரி சா. வல்லவர் அருள் செயல் தனை செய்தார், தூயவர் என்பதே அவர் பெயரா. வல்லவர் அருள் செயல் தனை செய்தார், தூயவர் என்பதே அவர் பெயரா. அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு, அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு பேரிரக்கம் தன்னையே காட்டிடுவார். அவர் பேரிரக்கம் தன்னையே காட்டிடுவார். ஆண்டவரே எனதுள்ளம் போற்றிடுவே, போற்றிடுவே, பெயரை எந்நாளும் வாழ்த்திடுவே. வாழ்த்திடுவே. செருக்குற்றோரை அவர் சிதறடித்தார், வலியோரை தூக்கி எறிந்துவிட்டார். செருக்குற்றோரை அவர் சிதறடித்தார், வலியோரை தூக்கி எறிந்துவிட்டார். பசித்தோர் நலன் பல பெற்றுள்ளார், பசித்தோர் நலன் பல பெற்றுள்ளார். செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அந்த செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஆண்டவரே எனதுள்ளம் போற்றிடுவே, போற்றிடுவே, அவர் பெயரை எந்நாளும் வாழ்த்திடுவே. வாழ்த்திடுவே, ஆண்டவரே எனதுள்ளம் போற்றிடுவே, போற்றிடுவே, அவர் பெயரை எந்நாளும் வாழ்த்திடுவே. வாழ்த்திடுவே, வாழ்த்திடுவே, போற்றிடுவே, வாழ்த்திடுவே, போற்றிடுவே, வாழ்த்திடுவே, போற்றிடுவே, வாழ்த்திடுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதரான பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரின் அன்புக்குரிய இறைமக்கள் என்ற நிலையில் கிறிஸ்துவ வாழ்வின் விளிமியங்களை வாழ்வாக்கி புதுப்பிக்கப்பட்ட மனித இயல்பு கொண்டவர்களாக மாற நமக்கு அழைப்பு விடுக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமெடுப்போம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 12 முதல் 17 முடிய. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய அன்புக்குரிய இறைமக்கள். எனவே உளப்பூர்வமான பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இந்த அமைதிக்காகவே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு நாணத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள்.
எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதையை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களுள் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார்கள். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்பு தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர்.
நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்த. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவரின் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நமது பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் கானாவூர் கல்யாணத்தை பற்றி நமக்கு வாசிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமை தன்னுடைய பொது வாழ்வின் போது, அந்த புதுமையை அன்னையின் வேண்டுதலுக்கு இணங்க செய்தார். இந்த கானாவூர் புதுமையானது 3 உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. முதல் உண்மை, நற்செய்தியிலே கேட்டது போல இந்த புதுமையின் மூலமாக இயேசு மாட்சி அடைந்தார். தன் வானக தந்தையை அவர் நன்றி செலுத்தினார். முதல் உண்மை. இரண்டாவது உண்மை, அன்னை திருத்துதர்களுக்கு கட்டளையிடுகின்றார், அவர் சொல்வது போல் செய்யுங்கள். அதாவது இறைவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தால் புதுமைகள் நடைபெறும். மூன்றாவது உண்மை, மரியாள் ஒரு பரிந்துரையாளர், அதுவும் சக்தி வாய்ந்த பரிந்துரையாளர். இறைவனுக்கு நமக்கு ஒரு இடைநிலையாக இருந்து நம்முடைய வேண்டுதல்களெல்லாம் இறைவனம் எடுத்து சென்று புதுமை பெற்று தருகின்றார். முதல் உண்மை, இறைவன் மகிமை அடைந்தார். அன்புள்ள இறைமக்களே, மறைக்கல்லில் நாம் படிக்கின்றோம், இறைவன் ஏன் மனிதனை படைத்தார்? அவரை வணங்கவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு அன்பு செய்யவும் மற்றும் அவருக்கு பணிவிடை புரியவும் நாம் படைக்கப்பட்டோம். இந்த கருத்தை தான் இயேசு சபை நிறுவிய புனித லோயோலா இஞ்ஞாசியார் சொல்லுவார், நாம் இறைவனை மைமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் அவருக்கு பணிவுடை பெறும், அதன் மூலமாக நாம் மீட்படைய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எத்தனை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒவ்வொரு மனிதனும் இறைவனை ஆராதிப்பதற்காக, வணங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த கருத்தை நான் விவிலியத்தில் பல இடங்களில் காணுகின்றோம். திருப்பாடல்கள், சங்கீதங்கள் சொல்லுகின்றது, நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, நான் உயிரோடு இருக்கின்றவரை உம்மை வாழ்த்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 146. நீதிமான்கள் ஒவ்வொரு நாள் 7 முறை, குறைந்தபட்சம் 7 முறை இறைவனை வாழ்த்த வேண்டும். வானங்களே, வையங்களே, அதில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களை இறைவனை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகின்றார்கள். திருப்பாடல் ஆசிரியர் எவ்வாறு இறைவனை வணங்கி ஆராதித்தாரோ அதே போன்று நாமும் வணங்கி ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தேர் திருவிழாவானது இறைவனை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. புதுமைகள் பெறுவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கவே கூடாது. மாறாக நாம் இறைவனை வணங்கவும் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெபமாலை அன்னை ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ஜெபமாலை என்ன சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை வாழ்த்துகின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், நீர் என்னுடைய இறைவனையும் உம்முடைய தாயாக தேர்ந்தெடுத்ததற்காக என்னை வாழ்த்துகின்றார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் புதுமைகள் பெற்றவர்களும் இறைவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்காஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம், ஊனமுற்ற ஒருவனை இறைவன் குணமளிக்கின்றார். அவன் இதை பார்த்த மக்கள் மெய்மறந்து கடவுளை ஆராதித்தார்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று விவிலியம் சொல்லுகின்றது. அதே போன்று யாயிர் கைம்பெண்ணுடைய ஒரே மகன் இறந்து அவனை அடக்கத்திற்காக அழைத்து எடுத்து செல்கின்ற பொழுது
இறைவன் அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுத்தார். இதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டு இறைவனோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். எரிக்கோவில் பல ஆண்டுகளாக பல நாட்கள் குருடனாக இருந்த பிறவி குருடனுக்கு அவர் பார்வையளித்த பொழுது மக்கள் மெய்மறந்து நன்றி செலுத்தினார்கள். லூகாஸ் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் கிடைக்கின்றோம். 18 ஆண்டுகளாக நிமிர முடியாமல் கூன் வடிந்து இருந்த ஒரு பெண்மணியை இறைவன் குணப்படுத்திய பொழுது எல்லோரும் சேர்ந்து மைமைப்படுத்தினார்கள். ஆகவே புதுமைகள் மூலமாக அந்த மக்கள் இறைவனை போற்றினார்கள், ஆராதித்தார்கள், வழங்கினார்கள், நன்றி செலுத்தினார்கள். இதை இயேசுவும் செய்தார். இந்த கானாவூர் கல்யாணத்தின் மூலமாக தன் வானக தந்தையை அவர் வாழ்த்தினார். 7 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் பல்கி செய்கின்ற பொழுது முதலாக வானத்தை எண்ணார்ந்து பார்த்து நன்றி செலுத்தினார். அதே போன்று எம்மாவுசுக்கு சென்ற பொழுது அவளோடு சேர்ந்து அப்பத்தை பிற்கின்ற பொழுது இறைவனை வாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தலையாய கடமை இறைவனை வணங்குவது, ஆராதிப்பது, போற்றுவது, நன்றி செலுத்துவது. தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கின்றோம். இதுதான் நம்முடைய தலையாகிய கடமையாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் பங்கெடுப்பதன் மூலமாக, திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பதன் மூலமாக, தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதன் மூலமாக, நற்கரின் ஆண்டவரை சந்தித்து ஜெபிப்பதன் மூலம் நாம் இறைவனை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். புதுமை எல்லாம் நமக்கு தேவை. அதையெல்லாம் 2வது கட்டம். அப்படி என்றால் இறைவன் நம்முடைய புகழை எதிர்பார்க்கின்றார். புகழுக்கும் பாராட்டுக்கும் மயங்காத மனிதர் யாருமே இல்லை. இது மனித இயல்பு. இறைவன் நம் புகழை எதிர்பார்க்கின்றாரா? நாம் அவரை ஆராதிக்காவிட்டால் அவருடைய புகழ் குறைந்து விடுமா? ஆராதித்தால் மட்டும் புகழ் மேலே சென்று விடுமா? இல்லை. அதற்கு பதில் திருப்பலி புத்தகமே சொல்லுகின்றது. திருப்பலி புத்தகத்தில் நன்றி உரை சொல்லுகின்றது. ஆண்டவரை போலதும் அவரை ஆராதிப்பும் அவர் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த அருட்கொடை. அந்த அருட்கொடையின் மூலமாக நாம் இறைவனை வாழ்த்தி போற்றி புகழ்கின்ற பொழுது அவருடைய புகழ் ஏற்றம் பெறாது. எனினும் நாம் மீட்படைகிறோம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய முதல் கடமை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது. ஒவ்வொரு மக்களுடைய கடமை என்ன? ஆண்டவரை வணங்குவது, ஆராதிப்பது, அன்பு செய்வது, அவரை பின்பற்றுவதும் நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். எனவே இது மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். சில பேர் நாம் என்ன சொல்கின்றோம், நான் தேர் திருவிழாவுக்கு வந்தேன், டொனேஷன் கொடுத்தேன், பல உதவிகள் செய்தேன், பல பேரை அழைத்து வந்தேன், ஜெபித்தேன், ஆனால் இறைவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, எனக்கு புதுமை கொடுக்கவில்லை என்று நொந்து போகின்றார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வருது நிறுத்திடுவாங்க. நான் எவ்வளோ சரி, ஏன் கடவுள் என்னை கண்டுக்காமல் இருக்கின்றார், ஏன் என்னை ஆசீர்வதிப்பதில்லை என்ற மனநிலை. அதற்குத்தான் இந்த 2வது வசனம் பதில் கொடுக்கிறது. என்ன நேர்ந்தாலும், நன்மையோ தீமையோ, புதுமை கிடைத்தது இல்லையோ, இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துங்கள் என்று புனித சின்னப்பர் கொலோசியர்களை திருமுகத்தில் சொல்லுகின்றார். எனவே அன்புள்ள இறைமக்களே, நாம் கிடைச்சதோ கிடைக்கவில்லையோ, நான் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். கடவுள் எப்பொழுது விருப்பப்படுறாரோ அப்படி கொடுக்கட்டும் என்று இருக்கு. நான் புதுமைக்காக வந்தேன், நோய்க்கிலிருந்து குணம் பெற வேண்டும், கொடுக்கவில்லையே, இறைவன் கொடுப்பார். நாம் ஜெபிக்கின்ற பொழுது சில சமயங்களில் நமக்கு நம்முடைய வேண்டுதல் கிடைக்காமல் போகலாம். அதற்கு புனித அகஸ்தினார், என்னுடைய பெயர் கொண்ட புனிதர் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் ஜெபிக்கின்றார், அவருக்கு ஏன் கிடைக்கவில்லை என்றால் அவர் பாவத்தில் இருக்கின்றார், தூய்மையற்ற நிலையில் இருக்கின்றார். பாவ நிலையில் இருந்தால் அவர் இறைவன் அவரை ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படின்னா என்ன செய்வது? திருத்தலுக்கு வந்திருக்கின்றோம். குருக்கள் எல்லாம் ஒவ்வொரு சாணம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சாணத்தை அணுகி நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக்கி அதற்கு பிறகு மண்டியிட்டு செவியுங்கள், இறைவன் கொடுப்பார், இறைவன் ஆசீர்வதிப்பார். 2வதாக, சில பேருடைய ஜெபம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், ஆன்மீக வாழ்க்கு புறம்பாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பகைவரை நீர் தண்டியும் என்று மன்றாடுகின்ற மக்களை காணுகின்றோம். அவ்வாறு நாம் ஜெயிக்கின்ற பொழுது நாம் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவரை, என்னை ஆசீர்வதித்தது போல என் பகைவரையும் ஆசீர்வதியும், அவர் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய குழந்தைகளும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நாம் பெருந்தன்மையோடு ஜெபித்தால் இறைவன் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மையும் நம்முடைய பகைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். 3வதாக, அதனால்தான் கிடைக்காம 3வதாக புனிதர் சொல்லுகின்றார், ஒரு நபர் ஏன் அவர் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால், அந்த நபர் ஊரில் அவர் தான் குழப்பவாதி, ஊரை 2ஆக பிரிக்கிறவர், குடும்பத்திலே சச்சரவு ஏற்படுத்துகின்றவர்,
அப்படிப்பட்ட மனிதர் ஆலயத்துக்கு வந்து பாதா சிரத்தை பார்த்து கைகளை விட்டு அழுது கண்ணீர் சிந்து ஜெபித்தாலும் நிச்சயமாக இறைவன் கொடுக்க மாட்டார். எனவே இந்த நிபந்தனைகளோடு நாம் இருந்தால் நாம் கிடைக்காது என்பதை நமக்கு ஆழமாக அர்த்தமாக சொல்கின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய இறைமக்களே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல பல இடங்களிலிருந்து பல மைல் கடந்து வந்திருக்கணும் என்றால் ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். கடவுளை ஆசீர்வதிப்பதற்காக, கடவுளை ஆராதனை பண்ணுவதற்காக வந்திருக்கணும். அப்படி என்றால் கோயிலில் இருக்கிறதை விட பொழுதுபோக்கு நிகழ்வில் அதிக நேரம் பங்கெடுத்தால் அன்னை வருத்தப்படுவார்கள், இயேசு வருத்தப்படுவார். இந்த மனிதர் மிக தொலைவிலிருந்து வந்தார், ஆனால் எனக்கு உரிய ஒரு நேரத்தை கொடுக்கவில்லையே, என்னை பார்த்து ஜெபிக்கவில்லையே, என்னிடம் ஜெபிக்கவில்லையே, என்னை பார்த்து சந்திக்கவில்லை என்று சொல்ல மாட்டார். அப்படின்னா ஏன் புதுமை கிடைக்கும்? ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, அதிக நேரம் ஆலயத்தில் சென்று நற்கருணைநாதர் ஜெபியுங்கள். நற்கருணைநாதரை பார்த்து ஜெபிப்போம், ஜெபமாலை செல்வோம், குடும்பத்தோடு ஜெபமாலை செல்வோம், அதோடு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். முன்னொரு காலத்திலெல்லாம் வீடுகளில் சேர்ந்து ஜெபமாலை செய்கின்ற வழக்கம் இருந்தது. ஆண்டவரே, இனிமேல் அந்த வழக்கத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று நான் ஜெபமாலை வீட்டில் ஆரம்பித்தால் இறைவன் நம்முடைய வீட்டில் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போன்று நற்கருணைநாதரை சந்தியுங்கள். ஆண்டவர் இயேசு இரண்டு விதத்தில் நமக்கு பிரசன்னமாக இருக்கின்றார். ஒன்று நற்கருணை, அடுத்ததாக இறை வார்த்தை, அதன் மூலமாக இருக்கின்றார். நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அமெரிக்காவில் பால்டிமோருக்கு திருப்பயணமாக சென்றாராம். சென்ற பொழுது அங்கே எல்லா இடங்களிலும் பார்த்து விட்டு மதிய உணவிற்காக அந்த மறைமாடத்தில் இருக்கின்ற ஒரு குறுமடத்திற்கு வந்தார். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கின்றது உணவு அருந்துவதற்காக. எனவே அந்த ரெக்டர் சுவாமியார், அந்த இல்ல தலைவர் சொன்னாராம், ஃபாதர் 12:30 தான் உணவு, ஆகவே ஒரு அரை மணி நேரம் இருக்குது, இங்கே உள்ள சிற்றாலயத்தில் போய் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னாராம். அவருக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. ஏனென்றால் சிற்றாலயம் மூடி இருக்குது, பிரதர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. இந்த பாதுகாப்பு அதிகாரிட்ட சொன்னாராம். பாதுகாப்பாளர்கள் ஷாக் ஆகிட்டாங்க, நாங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம், அந்த இடத்தை மட்டும் நாங்கள் பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரவில்லை, எனவே தயவுசு மன்னித்து கொள்ளுங்கள், திருத்தந்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இவருக்கு நம்முடைய ரெக்டருக்கு ஒரே எம்பாரசிங் சிச்சுவேஷன், என்ன பண்ணுவதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாராம். ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஒன்று அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்னார்களாம், ஓகே, ஆலயத்தை திறந்து விடுங்கள், எங்களுடைய துப்பறியின் நாய்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஸ்னிஃபர் டாக்ஸ் என்று சொல்லுகின்றோம், அந்த நாய்களை அழைத்து செல்வோம், அது குண்டு இருந்தால் கண்டுபிடிக்கும், மனிதர்கள் ஒளிந்து பதுங்கி இருந்தால் கண்டுபிடிக்கும். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அந்த செவர் ஓரமாக இந்த நாய்கள் 3 நாய்கள் வந்தது. பீடத்திற்கு முன்பாக வந்தவுடன் நற்கருணை பெட்டியை பார்த்து குறைத்ததாம். நற்கருணை பெட்டியை பார்த்து குறைத்ததாம். இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் கிறிஸ்தவர்கள் கண்டுகொண்டார்கள், இயேசுவை இந்த நாய்கள் கண்டுகொண்டது என்று மீண்டும் அழைத்து விட்டார்கள். அன்புள்ள இறைமக்களை, இது நடந்த நிகழ்வை ஏன் சொல்கின்றோம் என்றால், ஒரு 5 அறிவுள்ள மிருகம் கடவுள் இருக்கின்றார் என்று தன்னுடைய நன்றியை ஆராதனை சொல்லுகின்றது. ஆனால் 6 உள்ள மனிதர்களை நாம் நற்கனை சந்திக்கின்றோமா? நற்கனை ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்றோமா? எனவே இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்க வேண்டும். நற்கனை ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நற்கனை ஆண்டு ஜெபிப்பான பங்குகளின் சரி, எங்கு சென்றாலும் அந்த இடத்துல ஆலயம் திறந்திருந்தால் உள்ளே சென்று நற்கனை பார்த்து ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற மக்களை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். புனித ஜான் மேரி வியானி சொல்வார், கடவுளை விட ஒரு பெரிய மனிதரை எனக்கு தெரியும். அவர் யார் என்றால் ஜெபிக்கின்ற மனிதர். ஜெபிக்கின்ற மனிதர் கடவுளை ஆட்கொள்கின்றார் என்று சொல்கின்றார். அது உண்மையாக இருக்கின்றது. இந்த காண ஒரு கல்யாணத்தை பாருங்க, இயேசு என்ன சொல்லுங்க, அம்மா என்னுடைய நேரம் வரவில்லை, அப்பொழுது அண்ணன் சொல்கின்றார், அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள் என்று சொல்லி புதுமை பெறுகின்றார்கள். ஜெபத்தின் மூலமாக இறைவனுடைய அவருடைய திட்டத்தை மாற்றிவிடலாம். பழைய ஏற்பாட்டில் யோனா என்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது, 3ஆம் அதிகாரம். இந்த யோனா மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள், அந்த அரசரும் சேர்ந்து. எனவே இறைவாக்கினர் மூலமாக அந்த மக்களை அழிப்பதாக செய்தி அனுப்பிவிட்டார். இதை கேட்ட அந்த அரசர் அந்த மக்களெல்லாம் பயந்து மனமாற்றம் பெற்று கோணிப்படை உடுத்திக்கொண்டு சாம்பல் பூசிக்கொண்டு தெருவில் இருந்து உண்ணான் நோன்பிருந்து ஜெபித்தார்கள். இறைவன் அவர்களை மன்னித்தார். தண்டனை கொடுப்பதாக இருந்த இறைவன் மனமாற்றம் பெற்று அவளை மன்னித்தார். இங்கே என்ன காரணம்? ஜெபத்தின் மூலமாக இறைவனுடைய விருப்பத்தை நாம் மாற்றிவிடலாம் என்று சொல்லப்படுகின்றது.
எனவே அன்புக்குரியவர்களே, நான் ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுவோம். புதுமை முக்கியமல்ல, என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். அடுத்ததாக இரண்டாவது உண்மை, அவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று சொல்கின்றார் மாதா. இதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தால் புதுமை பெறும். நீங்கள் அவர் சொல்வது போல் செய்யுங்கள், கல்சாடிகள் தண்ணீரை நிரப்புங்கள், புதுமை பெற்றது. புனித அம்புரோசியார் சொல்லுகின்றார், மாதாவை நாம் இறைவனின் தாய் என்று சொல்லுகின்றோம். அதை விட மாதா தான் இறைவனுடைய முதல் சீடர். ஏன்? அவள்தான் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து 100 விழுக்காடுகள் கீழ்ப்படிந்தார்கள். 100 விழுக்காடுகள் கீழ்ப்படிந்தார்கள். நாம் எல்லோரும் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள். ஆனால் நாம் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாம், ஆனால் நாமெல்லாம் சீடர்களா? இல்லை. சீடர்கள் என்றால் யார்? யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 30 படிக்கின்றோம், என்னுடைய வார்த்தை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்கின்றோம் என்னுடைய சீடர். கிறிஸ்துவ மதத்தில் இருப்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவின் சீடராக இருப்பதான் முக்கியம். அதற்கு அன்னை ஒரு எடுத்துக்காட்டு. அன்னை போன்று நாமும் இறை வார்த்தையை படித்து அதன்படி நடக்கின்ற மக்களாக வாழ்வோம். இறை வார்த்தை படிக்கின்ற ஒரு நபர் அவர் இயேசுவாகத்தான் மாற வேண்டும், அவர் மனமாற்றத்தான் பெற வேண்டும் என்று நம்ம சொல்லப்படுகின்றது. நம்மை விட நம்மை சாராத மற்ற மதத்தினர் நம்முடைய விவிலியத்தை படித்து என்ன சொல்லுகிறாங்கன்னா, இது அருமையான பொக்கிஷம், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் அடங்கியிருக்கின்ற ஒரு பொக்கிஷம், அறநெறி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புத்தகம் என்று சொல்லி அவர்கள் படிக்கின்றார்கள். அவர்களுடைய புனித நூலை விட்டுவிட்டு நமது புனித நூலை படித்து மனமாற்றம் பெற்றதாக சொல்கின்றார்கள். காந்திஜி சொல்வார், எப்பொழுதுதான் எனக்கு துன்பமும் வேதனையும் தோளில் வருகின்றதோ மலை பொழிவை படிப்பேன், மலைப்பொழிவை படித்து ஆறுதல் பெற்றிருக்கேன் சொல்லுகின்றார். நாம் எத்தனை பேர் மலைப்பொழிவை படிச்சிருக்கிறோம்? ஒரு முறை அவர்கிட்ட கேட்டார்களாம், இந்த சத்தியாகிரகம் என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாராம். விவிலியம் என்று சொன்னாராம். விவிலியத்தில் கருத்துக்கள் மலைப்பொழிதான் எனக்கு இந்த சத்தியாகிரகத்துக்கு தூண்டுதலாக இருந்தேன்னு சொல்லுகின்றார். அவ்வாறு மற்ற மதத்திலெல்லாம் படிக்கின்ற பொழுது நாம் ஏன் விவிலியத்தை படிப்பது இல்லை? எனவே அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை சொல்கின்ற பொழுது விவிலியத்தையும் படித்து ஜெபமாலை சொல்லவும், அது அர்த்தமுள்ள ஜெபமாலையாக இருக்கும். நெல்சன் மண்டேலா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடெண்டாக இருந்தார். அவர் சின்ன வயசாக இருக்கின்ற பொழுது கருப்பர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினார். ஏனென்றால் கருப்பர்கள் தான் வெள்ளையர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் மைனாரிட்டி. கருப்பர்களுக்கு எந்த உரிமையும் சுதந்திரம் கிடையாது. எனவே மக்களை திரட்டி போராட்டம் செய்த பொழுது இவரை அந்த வெள்ளையர்கள் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. எத்தனை நாள் அடித்தாங்க தெரியுமா? 5-10 நாள், 40 ஆண்டுகள். அவர் எங்கே இருக்கின்ற பொழுது சென்றவர் வயசானவர் தான் வெளியே விட்டார்கள். விடுதலை ஆன பிறகு அவர் மீண்டும் மக்களை திரட்டி ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு விட்டார். ஜெயிச்சு அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மாறிவிட்டார். பிரதம மந்திரியாக இருக்கின்ற பொழுது எல்லாரும் என்ன நினச்சாங்க, இவர் வெள்ளைக்காரர்களுக்கு கொடுமைப்படுத்துவார்கள். அப்படி செய்யலை. ஒரு முறை அவருடைய சகாக்கள் கூட வெளியிலே சென்றாராம். சென்ற பொழுது ஒரு சிற்றுண்டியிலே நிறுத்தி அவர் டீ குடிப்பதற்காக உள்ளே சென்றார்கள். அங்கே ஒரே ஒரு நபர் டீ குடிச்சிட்டு இருந்தாராம். டீ குடிச்சிட்டு இருந்தால் கூட பக்கத்தில் உட்கார சொன்னாராம். அவர் பக்கம் ஒரு வார்த்தை பேசல. கடைசியில் இவர் சொன்னார், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். இந்த சகல் கேட்ட, அவர் யார்? ஒரு வார்த்தை பேசணும். இவர் தான் நான் ஜெயிலில் இருந்தபோது என்னை கொடுமைப்படுத்தியவர், மிக அநியாயமாக என்னை அடித்தார். எனவே நீங்கள் அவர் மேல் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா? இல்லை, நான் பழிக்கு பழி வாங்கினால் நமது நாடு வளராது. மன்னிக்கின்ற பொழுது நம் நாடு வளரும். அந்த சாக்கலம் ஆச்சரியப்பட்டு, இது எங்கேருந்து நீங்கள் இந்த ஐடியாலாம் கேட்டீங்க? நான் பல ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கிறது, விவிலியத்தை படைத்தேன். அந்த விவிலியத்தில் பல கருத்துங்கள் என்னை கவர்ந்தது. ஒரு கன்னத்தை காட்டினால் மறு கன்னத்தையும் காட்டு. எனவே அவர்களை மனசார மன்னித்தார். அன்புள்ள இறைமக்களே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் பழிப்பழி வாங்கி நிற்பட வேண்டும். இன்றைய 2வது வருஷம் அதை தான் சொல்லுது, மன்னியுங்கள் மரங்கள் இறைவங்களை ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாம் பழி வாங்குவதன் மூலமாக வளருவதில்லை என்று அந்த நெல்சன் மண்டேலா சொன்னார். பிறரை நாம் பழி வாங்குகின்ற பொழுது நாம் வளருவதில்லை, மாறாக மன்னிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே இதை நாம் செய்வோம். 3வதாக, அன்னை ஒரு பரிந்துரையாளர். புனித ஜான் மரியானி சொல்வார், நம்முடைய தாய்க்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஓய்வில்லை, மோட்சத்தில் இருக்கும்போது ஓய்வில்லை. உலகத்தில் வாழ்ந்த பொழுது பல விண்ணப்பங்களோடு சென்றார்கள். மோட்சத்தில் இருக்கும்போது நான் விண்ணப்பங்களோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் அவருக்கு ஓய்வு, உலக முடிகின்றவை தான் ஓய்வு. எனவே அன்னை எப்பொழுதும் நமக்கு பரிந்துரை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பல புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது.
நம்முடைய பசரிக்கா கூட ஒரு சில புதுமைகள் பல புதுமைகள், அதை பற்றி ஒரே ஒரு புதுமை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பங்கு தந்தை அவர்கள் இங்கே நடந்த ஒரு புதுமையை என்னை எடுத்து கூறினார். ஒன்றை படிக்கின்றேன். கடந்த வருடம் எங்கள் குடும்பம் மிக மோசமான சூழ்நிலைக்கு சென்றது. தொழில் நஷ்டம், வேலையின்மை, கடன் பிரச்சனை, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலை, எல்லாவற்றிலும் தோல்வியை சந்தித்த நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தோம். எனவே என்ன செய்வது தெரியாமல் அன்னையின் திருத்தலத்திற்கு வந்தோம். குடும்பத்தோடு அழுது செபித்தோம். எதிர்பார்த்த முறையில் எங்களுக்கு உதவி கிடைத்தது. அனைத்து பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் நிறைங்கியது. நாங்கள் இப்போது நிம்மதியாக உள்ளோம். அம்மா ஜெபமாலை தேடி கோடி நன்றிகள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த அம்மாவுக்கு புதுமை செய்ய மாதிரி நமக்கு செய்ய மாட்டாங்களா? நிச்சயமாக செய்வார்கள். அதே போன்று ஒரு இந்து சகோதரி நமது திருத்தலுக்கு வந்து புதுமை பெற்றதாக சொல்லுகின்றார்கள். நான் எனது மகனின் வேலைக்காக மாதாவிடம் நம்பிக்கையோடு ஜெபித்தேன். அவங்களுக்கு எப்படி என்ன ஜெபித்தார்களோ தெரியாது. ஆனால் மாதா பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, சுரத்தை பார்த்து ஜெபித்திருப்பார்கள், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். என்னுடன் வேலை பார்த்த கிறிஸ்தவ சகோதரியிடமும் மாதாவிடம் ஜெபிக்க சொல்லி காணிக்கை கொடுத்தேன். அந்த சகோதரர் சொல்லியிருக்காங்க, இனி என்னுடைய மகனுக்கு ஜெபிங்கள். என்ன புதுமை, என்ன ஆச்சரியம், என்னுடைய மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது, மாதாவுக்கு நன்றி என்று சொல்கின்றார். இப்படி பல புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அன்புள்ள இறைமக்களை, புதுமைக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழை மாற்றிக்கொள்வதற்காகவும் அதே சமயம் தேவைப்பட்டதை கொடுத்து இறைவா உன் விருப்பம் அதை செய்து கொடுங்கள் என்று சொல்லுவோம். நான் தொடக்கத்தில் சொன்னது போல எப்படி வந்தோமோ அப்படி திரும்பி சொல்லக்கூடாது. மாறாக மாற்றம் பெற்றவர்களாக, உள்ளத்திலே தூய்மை உள்ளவராக புதிய கிறிஸ்தவர்களாக நாம் செல்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணைக் கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவோம். அன்பாண்டவரே, உங்கள் தாயும் எங்களுடைய தாயுமான கொஞ்சம் ஜெபமாலை அன்னை எங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் பரிந்துரையாளர்கள், எங்களுடைய தேவைகளை அறிகின்றவர்கள், நாங்கள் கேட்பதற்கு முன்னமாகவே எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு தாய். எனவே அவரிடம் நான் விண்ணப்பங்களையும் கருத்துக்களையும் சொல்லி ஜெபிப்போம். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, உம் திரு அவையினை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உண்மைக்கு சான்று பகரவும் எடுத்துக்காட்டான வாழ்வினால் கிறிஸ்துவை பிரதிபலித்திட வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எம் தலைவர்கள் தங்கள் நலனிலும் முன்னேற்றத்திலும் மட்டும் அக்கறை கொண்டு வாழாது பிற நலனிலும் அக்கறை கொண்டு வாழவும், மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழவும் ஒரு கருவியாக செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, ஜெபமாலை அன்னையை தேடி வருகிற நாங்கள் யாவரும் அன்னை போல பிறர் அன்பு, தாழ்ச்சி, தியாகம், இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிதல், சீடத்துவம் போன்ற புண்ணியங்களை வாழ்வாக்கவும் அன்னையின் பிள்ளைகளாக வாழவும் வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உம் தாய் என்று சொல்லி உம் தாயை எங்கள் தாயாக கொடுத்த இறைவா, ஜெபமாலை அன்னையின் திருப்பாதம் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம் இரக்கத்தின் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள நலனையும் தொழில் வளர்ச்சியையும் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில பன்னாளிகள் மத்தியில் நம்ம சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்ப நலனுக்காக, குடும்ப அமைதிக்காக, நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக மன்றாடுவோம். பக்தியோடு அன்னை பார்த்து ஜெபிப்போம். நமக்கு புதுமை பெற்றுக் கொடுப்பார்கள். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவாகும், பல கருத்துங்கள் உள்ளத்தில் இருக்கின்றது. பல கருத்துக்களோடு திருத்தலம் வந்திருக்கின்றோம். அவையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கரம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவன் கேட்டு தாமடி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் ஏற்றவர்களாக எங்களை மாற்றில்லாமை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறைநிலைகளை நினைகூறும் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெற வேண்டும் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுது கன்னியான புனித மரியாயின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். தூயாவில் நிலட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்மையில் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மாண்பை வானத்து தற்பொழுகின்றனர், தலைமை தாங்கொருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சராபனிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுனி இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புலெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைவரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிரிழ பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பதினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியான் நிரப்ப பெற்று கிறிஸ்தவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, எங்கள் பாதுகாவலியான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித பிரான்சிஸ் அசிசியா மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இந்த காணிக்கை பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என நாங்களும் மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் உம்முடைய திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. இன்று கூட நீர் விரும்பியபடியே உம் திருமண் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வந்திப்பில் எல்லாம் புகழும்
ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போது வழங்கப்பட இருக்கக்கூடிய இந்த திருநற்கருணை திருவிருந்திலே
கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் திருநற்கருணை நாவிலோ அல்லது கரங்களிலோ பெறலாம். கரங்களிலே நீங்கள் நற்கருணையை பெறுகின்ற போது திருவழிபாட்டு ஒழுங்கு சொல்கின்றது, உங்களுடைய இடது கைகளிலே பெற்று வலது கையில் பயன்படுத்தி நற்கருணையை உட்கொள்ள நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆகவே இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். வாலண்டியர்ஸ் அருட்தந்தையர்களை அழைத்து சென்று திருநற்கருணையை கொடுப்பதற்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு திருநற்கருணையானது வழங்கப்படும். யாரும் முன்பாக வர வேண்டாம்.
திருவிருந்தாய் நம்மை இணைத்து ஒன்றாக்கும் உணவே வாழ்வாய் வழியா வந்தீ நன்றி வளமும் நலமும் நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே தாயின் கருவில் தேர்ந்தெடுத்தாய் நன்றி இயேசுவே உள்ளங்கையில் எடை பொறித்தாய் நன்றி இயேசுவே சாயும் போது தோள் கொடுத்தாய் நன்றி இயேசுவே வீழும் போது தூக்கிவிட்டாய் நன்றி இயேசுவே உறவாய் உறவாய் எழுந்தீரே நன்றி துயரில் என் துணையா நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே போக்கி சுகமளித்தாய் நன்றி இயேசுவே சாபம் மாற்றி ஆசீர்வதாய் நன்றி இயேசுவே உயிரின் நடுவில் அமிர்ந்தாய் நன்றி இயேசுவே மூழ்கும் போது கரம் பிடித்தாய் நன்றி இயேசுவே சூரில் என் பெயரால் வந்தீரே நன்றி அமைதி நன்றி நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே. வாழ்வாய் வழியாய் வந்தீர் நன்றி, வளமும் நலமும் தந்தீர் நன்றி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அறிவிப்புகள் அனைத்தும் திருப்பலி இறுதி ஆசிரியர் முடிந்த பிறகு நடைபெறும். அவை தயவுசெய்து திருப்பலிக்கு முடிந்த பிறகு அங்கேயே இருக்கின்ற இடத்திலே அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை நிகழ்வுகள் மற்ற காரியங்கள் உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும். அவை தயவுசெய்து இருக்கின்ற இடத்துலையே அதை யார் சத்தம் போடுறாங்கன்னு பாருங்கள். தூக்கி போடுங்க அந்த பக்கம். ஆக தயவுசெய்து இறுதி வரைக்கும், இறுதி மாதாவிற்கு பாடல் நாம் புகழ் செலுத்துவோம். அவை அது வரைக்கும் அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, அருடையாளத்தும் திருமண் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளால் பங்கேற்று அவருடைய ஆதரவிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர் பெற தலை குனிந்து ஜெபிப்போம். இறைவனின் சிறப்பாசிரியர் பெற அனைவரும் சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம். புனித ஜெபமாலையின் தாய்மை பேட்டின் வழியாக மனித இனத்தை கனிவிற்கத்துடன் மிக்க திருவங்களுடைய இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்தி திருவுளம் கொள்வாராக. ஜெபமாலை அன்னையின் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவல் என்றும் எங்கும் உணர்வீர்களாக. பட்டதோடு கூடியிருக்க நீங்கள் அருள்வாளின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இது அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில நிமிடங்கள் தயவு கூர்ந்து அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை என்னுடைய பக்தர்களே, இந்த மாலை திருவழிபாட்டிற்கு தலைமையேற்று புனித ஜெபமாலை அன்னையுடைய பரிந்துரை நமக்கு எவ்வளவு தேவை என்பதையும் மறையுறை வழியாகவும் நற்கரணை நாம் சந்தித்து நற்கரணை ஆண்டவரை நாம் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறைகூல் விடுத்த ஆயர் அவர்கள், நாம் இங்கு வந்து செல்வது ஒரு வாடிக்கையாக வேடிக்கையாக இல்லாமல், இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது வெறும் கையா இல்லாமல் அன்னையினுடைய ஆசிரியை பெற்று செல்லக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மறையினும் வழியாக வழிநடத்திய மேதக ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் பெயராலும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற ஆப்பிரிக்கா மறைபோதக சபையினுடைய இந்திய மறை மாநில தலைவர் பேரர் திரு தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் பெயராலும் பசிலிக்காவின் பெயராலும் அருட்தந்தை தர்மு அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆயரோடு இணைந்து திருப்பலியில் இறை ஆசிரியை பெற்று தந்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவர் பெயராலும் பசிலிக்காவின் பெயராலும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாளை காலை திருப்பலியானது
385ஆம் ஆண்டினுடைய புனித ஜெபமாலை அன்னையினுடைய ஆண்டு தேர் திருவிழாவினுடைய சிறப்பு கொண்டாட்டம் காலை 5 மணி 5:45 மணி 6:30 மணி திருப்பலிகள் அனைத்தும் பசிலிக்காவில் நடைபெறும். காலை 8 மணிக்கு இந்த ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலியாக மேதகு ஆயர் அவர்களுடைய தலைமையிலே மறைமாவட்ட குருக்கள் இணைந்து இத்திருப்பலி நிறைவேற்றுவார்கள். அந்த திருப்பலியை தொடர்ந்து ஆயருடைய தனிப்பட்ட முயற்சியினால் இந்த பசிலிக்காவுக்கு வரும் இறை மக்கள் தங்குவதற்கென ரோசரி பில்கிரிம் நிவாஸ் என்று சொல்லக்கூடிய திருப்பயணிகள் இல்லத்தை புனிதப்படுத்தி திறந்து வைக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு எஸ்எம்ஏ அருட்தந்தையர் தலைமையில் திருப்பலியும், காலை 11:15 மணிக்கு மண்ணின் மைந்தர்கள் தலைமையில் திருப்பலியும், நண்பகல் 12 மணிக்கு மலையாளத்தில் அருட்தந்தை வினோத் அவருடைய தலைமையில் திருப்பலியும், மாலை 4:30 மணிக்கு ஆங்கிலத்தில் கெபியில் பேரல் பணி முனைவர் அந்தோணிராஜ் அதிபர் நல்லாயன் குருமடம் அவருடைய தலைமையிலும், மாலை 5:15 மணிக்கு கெபியிலும், 6 மணிக்கு கெபியில் அருள் முனைவர் கிறிஸ்டோபர் அதிபர் புனித சூசிபர் இளம் குருமடம் கோவை அவருடைய தலைமையில் கூட்டுப்பாடு பணியான் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு அன்னையினுடைய ஜெபமாலை அன்னையினுடைய அலங்கார திருத்தேர் பவனியானது புனிதப்படுத்தப்பட்டு பவனியாக செல்லும். அதனைத் தொடர்ந்து கெபியில் இறுதியாக திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பசிலிக்கா அறிவிப்பின் 6ஆம் ஆண்டு நிறைவு காலை 6 மணி முதல் 12 மணி வரை சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். 8 மணிக்கு கூட்டுப்பாட திருப்பலியானது நன்கொடையாளர்கள் உபகாரிகளுக்காகவும், மாலை 6 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே வளாகத்தில் பாவசங்கீர்த்தனம் ஒப்புரவு சாதனமானது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அவை நாளை அருட்தந்தையர்கள் அங்கு அமர்ந்து ஒப்புரவு சாதனம் கேட்பார்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் கேட்டுக்கொள்கின்றேன். 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் நாளை வருகின்ற பொழுது அதற்குரிய இடத்தில் மட்டும் நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய வளாகத்திலோ கெபி வளாகத்திலோ நிறுத்த முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை 7 மணிக்கெல்லாம் வழியிலே அடைக்கப்படும். அதைத் தொடர்ந்து மக்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படும் காவல்துறையினால். அவை தயவு கூர்ந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதியிலே நிறுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இறை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே ரெஸ்ட் ரூம் நவீன கழிப்பிடமானது ஆலய வளாகத்திலும், பிறகு சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஹோம் மற்றும் சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல் அந்த வளாகத்தில் உள்ளது. பயன்படுத்தி தூய்மையாக இருக்க உதவி செய்யுங்கள். தேர் திருவிழா மற்றும் பசிலிக்கா வளர்ச்சிக்கென நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. பசிலிக்கா வளர்ச்சிக்குரிய காரியங்களுக்கு உதவ பங்கு தந்தையிடமோ அல்லது ஆலய முகப்பில் உள்ள அங்காடிகளுக்கு கொடுத்து நன்கொடைகளுக்கான ரசீதை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பசிலிக்கா அங்காடியில் திருப்பலி கருத்துகள் வேண்டுதல் தேர் எழுதுகிறார்கள். 2026 ஆண்டுக்கான ஜெபமாலை எண்ணெய் காலண்டரானது விற்பனைக்கு உள்ளது. பயன்படுத்தி கொள்ளவும். நாளை திருப்பலியின் போது கெபியிலே திருப்பலி நடைபெறுகின்ற நேரத்தில் நடுவிலே மையப்பகுதியிலே யாரும் அமர வேண்டாம். குருக்கள் நற்கருணை கொடுக்கவும் மற்ற வசதிகளுக்காக அந்த இடத்தை காலியாக வைக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தேர் மகிழ்ச்சி கேளிக்கை மட்டுமல்ல, மாறாக குடும்பத்துடன் மாதாவின் பாதத்தில் அமர்ந்து ஒரு 10 மணி அல்லது ஜெபமாலை ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருத்தந்தை அவர்கள் கடந்த 1ஆம் தேதி புதனன்று மக்கள் சந்திப்பில் சிறப்பாக இந்த அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதத்தில் அமைதிக்காக ஜெபிக்கும்படி அழைப்பு விடுத்துள்ளார். ஆகவே அந்த ஒரு காரியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே விளையாட்டுக்கள் கேளிக்கைகள் தேவைதான். அதைவிட முக்கியம், மாதாவின் பாதத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து ஒரு 10 மணி அல்லது ஒரு ஜெபமாலை சொல்லி உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் தொழிலுக்காகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேர் வரும் பகுதியில் இருக்கும் கடைகள் தேர் வரும் சமயத்தில் வசதி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய கடையின் பகுதியை சுற்றியும் தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள். தன்னாளர்கள் தேர் வரும் பகுதியில் அந்த சமயத்தில் திருவிருந்து வழங்குகின்ற சமயத்திலும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்து அவர்களுக்கு உதவி முன்வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கூட்டம் அதிகமாக இருப்பதால் உடைமைகள் பாதுகாப்பாக இருக்க வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை இயேசுவில் பாசத்திற்குரிய அன்பு இறை மக்களே, நமது கோவை மறை மாவட்டத்தினுடைய தாய் வீடு, நமது கோவை மறை மாவட்ட ஆயர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற ஜெபமாலை தியான மையத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உபவாச கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை இரவு
10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை முழு இரவு ஜெபம் நடைபெற்று வருகிறது. அதே போல ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி வியாழன் வரை 4 நாட்கள் உள்ளிருப்பு தியானம் நடைபெற்று வருகிறது. எனவே வந்து பாருங்கள். பல்வேறு ஆன்மாக்கள் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து அன்னையின் புகழ் பாடி செல்கிறார்கள். எனவே தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர முடியும். எனவே அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அன்னையின் வெளியிலே தாழ்ச்சி நிறைந்த ஒரு தியான மையமாக நம்முடைய ஆயர் அவர்கள் இன்றைய மறையுரையில் சொன்னதை போல புதுமைகளை தேடி நாம் ஓடக்கூடாது. இறை வார்த்தைகளை கேட்டு தியானித்தோம் என்றால் அன்னையைப் போல நாமும் புதுமைகளை பெற்றுக்கொள்ள முடியும், வழிவகுக்க முடியும் என்ற சிந்தனையோடு வாருங்கள், வந்து பாருங்கள். குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஓர் ஆண்டு நன்றி பலியாக, நன்றி திருப்பலி அர்ப்பணிக்கும் விதமாக 5 நாட்கள் இயேசுவினுடைய 5 காயங்களை குறித்து அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். 3 நாட்கள் உள்ளிருப்பு தியானம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாய், கிறிஸ்துவில் வெற்றி பெற்றவர்களாய். 30ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனை. 31ஆம் தேதி காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர் ஜெபமாலை. அதன் நிறைவிலே அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சிறப்பாக நமது ஆயர் தலைமையில் நன்றி திருப்பலி கொண்டாடப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இது மட்டுமல்ல, பல்வேறு ஆன்மாக்கள் தனிநபர் குடும்ப ஆன்மீக ஆலோசனைகளை இடைப்பட்ட விதத்தில் வந்து ஆன்ம குருவிடத்திலும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே வாருங்கள், நம் மறை மாவட்டம் துவங்கி இருக்கின்ற இந்த தாய் வீட்டை ஒன்றிணைந்து வளர்ப்போம், இறைவனை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 19 ஆண்டுகளாக இளங்கருக்குள்ளின் ஒருங்கிணைப்பில் அநேக குறுந்தகடுகள் நம்முடைய பசிலிக்கா பெருவிழாவின் போது வெளியிடப்பட்டது. குறிப்பாக இந்த ஆண்டு இன்றைக்கு பாடிய தியான பாடல், நாளை தினம் பாடுகிற தியான பாடல், திருவிருந்து பாடல், அன்னையை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் அடங்கி இருக்கிற புதிய பென்ட்ரைவ் நம்முடைய ஆயருடைய திருக்கரங்களில் நாளை காலை திருப்பலிக்கு பின் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த பென்ட்ரைவ் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 756 பாடல்கள் கொண்டடங்கி இருக்கிறது. துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, இறைவனை மகிமைப்படுத்த, அதிகாலை இறை வேளைகளில் கேட்டு இறை பிரசன்னத்தை சிறப்பாய் இல்லங்களில் அமைதியை உணர இந்த பாடல்கள் தூண்டும், வழிகாட்டும். பென்ட்ரைவ் வாங்கி பயன்படுத்துங்கள். அதே போல கேட்ட வரம் தரும் குமரபாளையம் புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே பசிலிக்கா பெருவிழாவில் அந்தோணியாருடைய ஜெபமாலை வெளியிடப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டில் பிரசித்தி பெற்ற இந்த அந்தோணியாருடைய ஜெபமாலை அற்புதங்கள் பெற வேண்டுமா, அந்தோணியாரை நாடி செல்லுங்க என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஜெபமாலைகள், யோபுவின் கண்ணீர் ஜெபமாலையும் துளசிமணி ஜெபமாலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியப்படுகிறவர்கள் இதை வாங்கி பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரியினுடைய அறிவிப்பு. கோவை மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற சுங்கம் புறவழிச்சாலையில் உள்ள அமைந்துள்ள பிஷப் அம்ப்ரோஸ் தன்னாட்சி கல்லூரியின் 2026-2027 ஆண்டிற்கான மாணவ மாணவியர் சேர்க்கைக்கான ஸ்டால் ஆலயத்துடைய முன்பகுதியில் நுழைவாயில் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்டாலில் மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான சலுகை கட்டண கூப்பன் மற்றும் உயர்கல்விக்கான ஆலோசனை வழிகாட்டுதலும் வழங்கப்படுகிறது. மோசையோடு பயணத்தை 3D வழியாக கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சந்தித்து உங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும், விழாவில் பங்கேற்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த ஸ்டாலின் பயனை முழுமையாக பயன்பெறுமாறு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆயர் பேரவையான நம் வாழ்வு வார இதழான ஸ்டாலும் உள்ளது, பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த 2 நாட்கள் மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மழை இல்லாமல் எந்த தடைகளும் இடையூறும் இல்லாமல் சென்றிருந்தால் உங்களுடைய ஜெபம். கடந்த 9 வார நவநாளில் தொடர்ந்து நான் ஜெப உதவி கேட்டிருந்தோம். 3 அருள்ந்த முறையை சொல்லி அன்னையின் வழியாக கேட்டோம். இன்றைய வைக்கும் சிறப்பானதாக தொடர்ந்து இந்த நாளிலும் நாளைய நாள் மற்றும் கொடியிறக்க வரைக்கும் இந்த அன்னையின் ஆசீர் எந்த விதமான தடையில்லாம் நல்ல முறையில் நடைபெற உங்களுடைய அனுதின ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்னையின் திருமுகத்தின் வழியாக இறைவனுடைய ஆசிரியை பெற நாம் எழுந்து நின்று அன்னைக்கு புகழ் பாடுவோம். நன்றி.
அழைத்தாயே கருத்தெடுத்து நடத்திடுவாயே விடிவெளியாயே